உங்கள் கஷ்டத்தை வெளியில் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் மட்டும்தான் உங்கள் கஷ்டத்தை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லி சிரிக்க மாட்டார். ஆண்களோட பாசம் கோவத்தில் தெரியும், பெண்களோட பாசம் கண்ணீரில் தெரியும். இறைவா, மீண்டும் ஒரு பிறவி இருந்தா பொண்ணா மட்டும் படிச்சிடாதீங்க. வலிகள் தீர வலிகளே இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆமா, இவர் காலை வணக்கம் சொல்லலைன்னா யாருக்குமே பொழுதே விடியாது பாருங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். கொடுக்கறத நிறுத்தி பாருங்க, அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒயின் ஷாப்புக்கு போன ஆணும் பிறந்த வீட்டுக்கு போன பெண்ணும் புலம்பாம திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. குடிச்சா அரசாங்கத்துக்கு வருமானம், வண்டி ஓட்டினா போலீஸுக்கு வருமானம், அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு வருமானம். உங்களுக்கு என்ன? அவமானம் மட்டும்தான். ஒரு ஒய்ஃப்னால மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே டைமில் தர முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? காலையில் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம், சாயந்தரம் திரும்பி வந்துடுவேன்னு சொன்னால் அவருக்கு துக்கம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க, இறந்த பின்னால் பார்க்குற சொர்க்கத்தை ஒரு நொடியில் உங்களால் பார்க்க முடியும். சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு காலும் வராது. ஃபோனை எடுத்துகிட்டு போய் சைலண்டில் போட்டு சார்ஜில் போட்டு வச்சுட்டு அப்புறம் போய் பார்த்தா 20-25 மிஸ்கால் இருக்கும். எந்த புக்கை பார்த்தாலும் துக்கமாக வருது. ஆனால் இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தா மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. சூரிய வம்சம் உதவாக்கார சரத்குமார் மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. எப்போ தேவயானி வர்றது, எப்போ நம்ம பஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது? இது ஏன மாரியம்மன் கோயில் பிரசாதம். கடவுளையும் ஏழப்பணக்கார இருக்காங்களா? என்ன உலகத்தினுடைய அமைப்பு, பகவானுடைய திருவிளையாடலே விளையாடல். அதை பத்தி நமக்கு என்ன, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கடவுள் விஷயத்துல நீங்க எல்லா வகையிலும் கரெக்டா நடக்கணும். ஏன்னா எலெக்ஷன்ல காவாரி விட்டாலும் விட்டுருவா. எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒண்ணு பசிக்கும், இல்லைன்னா தூக்கம் வரும்.